நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம பீச்சோட தான் போட வந்திருக்கோம். என்ன மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம். கொட்டுற மழையிலையும் வந்திருக்கோம் பாருங்க நண்பா. 2 நாளாக மழை விடவே இல்லை. வீடு ஆடிட்டு வீட்டுக்குள்ளே கடக்க முடியல. சரி, வீடியோவும் கிடையாது. நண்பர்களுக்கு ஏதாவது வீடியோ போடணும். என்ன செய்யலாம்? தூண்டி போட்டால் எதுவுமே மாட்டாது. பீச் வலை போடலாம், இல்லைனா மீன் வலை கட்டலாம். வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் பீச் வலை தூக்கிட்டு வந்திருக்கோம். பீச் வலையை போட்டு பார்த்துருவோம். இந்த மாதிரி வெள்ளம் வரும்போது ஜிலேபி மீன் அது இது நிறைய வரும். என்ன மீன் தான் மாட்டுதுன்னு பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னாச்சு? துருப்பா இந்த அப்பா முதுல கிடக்கு. எல்லாம் ஓட்டத போரு. திமிங்கலம் மாட்டிக்கிட்டு. திமிங்கலம் என்னதுண்ணே? என்ன மீன்? அம்மா அட்டிய போடு. ஓடு 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 ஓடு. அம்மா தூங்க 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 தூங்க. செல்லா குட்டி அண்ணா கொஞ்சம் அண்ணா. ஆமாண்ணா. தூத்துக்குடி தூண்டில் மீனவன். தூத்துக்குடி தூண்டில் மீனவனா நீங்க? பாறைக்குட்டி. பாறைக்குட்டியா? நல்லா. இது என்னது? குறுங்க. பாறைக்குட்டி இருக்கு. பாறைக்குட்டி எல்லாமே இருக்கு. ஒரே வீச்சு தான் நண்பா. ஒரே வீச்சில் வந்துட்டு பாருங்க. என்னென்னலாமோ கிடக்கு. நல்லா பேசுங்க. ஓரா வந்துருக்கு பாருங்க. ஓரா. இந்த மழை துள்ளி எப்படி துள்ளிட்டு இருக்கு. உலக குத்து வாங்கி போனேன். நிறைய பிடிச்சா வித்துருவோம். நண்பா மொதல் வீச்சு போட்டோம். குறுங்க, ஓரை, பாறை 3 ரக மீன் வந்துருக்கு பாருங்க. ஹலோ. ஆனால் தண்ணி கலர் மண்ணி மாதிரி இருந்துச்சு. வண்டிங்களா? நிறைய மீன் வெளியே போயிட்டு. முனிசாமி வீடியோண்ணா கொஞ்சம் இருங்க. பாறை என்னடா போட்டு பார்க்கறீங்க? உடனே போட முடியாதுண்ணே, கலைஞ்சிரும். திருப்பி வரணும்ல. கொஞ்சம் சரியான குளிர்ப்பா. உங்களுக்கு போஸ்ட் போட கூட வீடியோ இல்லையேன்னு வேமா ஓடி வந்தேன். அந்த பக்கம் போய் போட்டு பார்ப்போம். நாய் வேற ரெடியாக இருக்கு. மீனை முதல்ல பைப்பில் வச்சுருவோம். இந்த பக்கம் மட்டும் ஒரு வீச்சு வீசிருக்கோம். அந்த பக்கம் போய் வீச போகிறோம். ரெடியா? அஞ்சு பைக் பைக்கு பார்த்து எதிர்காத்து. தண்ணியோட அளவு அதிகமாக இருக்குப்பா. அப்பா ராளு. சரியானதா? ஐயோ ஐயோ, அவ்வளோ அரிப்பா இருக்கு. அரிப்பு தான். எவனோ ஒருத்தன் வசமாக கிடக்கும். வெள்ளம் வந்துட்டு இந்த பக்கம் ஜிலேபி வந்துடணும்பா. நான் போன ரவுண்டு வெள்ளத்தில் பெரிய பெரிய ஜிலேபியை பிடிச்சேன். நான் வீடியோ பதியல. இந்த ரவுண்டு முடிஞ்சா நான் பெரிய பெரிய ஜிலேபியை பிடிக்க முயற்சி பண்ணுறேன். வெள்ளம் வரல, ஜிலேபி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். நம்ம அந்த சைடே போயிடுவோம்.
ஆமாம். அரிப்பா ஏறிட்டு நண்பா வந்து பாருங்க. இந்த அரிப்பு தான் வரையே கூடாது. இந்த அரிப்பு வந்து அந்த அப்படியே சொருவிக்கிடுவோம். நம்ம 300 ரூபா வச்சுருப்போம்ல அதில் சொருவாது. இதில் அப்படி சொருவிக்கிடும், வேஸ்ட்டாகவும் போயிடும். திங்கவே முடியாது, தண்ணிக்குள்ள விடவே முடியாது, மலையில் மட்டும் செத்து போயிடும். இது நாங்கள் வேணும்னு கொள்றது கிடையாது, அதுவும் சொருவுறது தான். நம்ம என்ன செய்யறது? இந்த பாருங்க என்ன பண்ணிருக்கு? சுண்டு கிடக்கு, நல்ல சுண்டு. இந்த பக்கம் எதா பிடிச்சோம், குறுங்க பிடிச்சோம். இந்த பக்கம், அந்த பக்கம் சுண்டு பட்டு. அவ்வளோ கொஞ்சம் பொடிய துண்டு தான், பெருசு கிடையாது. சரி, இப்போதைக்கு நமக்கு வந்து குழம்புக்கு ஏதாவது ஆகும்ல, நல்லா இதை எடுத்துட்டு போகும். டான்ஸ் தான், டான்சிங் ரோஸ். இன்னொரு மணல் இன்னொன்னா அதுக்கு என்ன குத்தாட்டம் போடுறான் பாருங்க. ஜிங்கிடி 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 ஜிங்கிடி. இதுமாதிரி இன்னும் ஒரு 5000 மீன் படிச்சுன்னா ஒரு வீட்டு குழம்புக்கே தெரியணும்பா. நமக்கும் நம்ம தலைக்கும் குழம்பு கத்திட்டா கூட போதும். அதுக்காக தான் மெயினாக வந்தோம். ஏதாவது சுடுச்சடை பிடிச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படி சாப்பிடும் அப்படின்னு வந்தோம். பார்ப்போம். பாருங்க எவ்வளோ கொடி அது வந்துருக்கு பாருங்க. பேய், கண்ணாடி மீன், அரிப்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுக்கு ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது பேய். எதுக்காக அப்படின்னா வலையில் மாட்டினா வராது. அதுக்காக இந்த மீன்லாம் வேஸ்ட்டாக போயிருமான்னு கேட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போகாது. நம்ம அண்ணன் வீட்டில் வந்து பூனை இருக்கும், இல்லைன்னா நம்ம சதாம்பூர் வீட்டில் வந்து பூனை இருக்கும். எதுக்காக ஒன்றுக்கு இறக்கி ஆயிரும். அதனால் தூக்கி வலையிலலாம் போட மாட்டோம். இப்படியே தூக்கி நம்ம தண்ணிக்குள்ளே போட்டாலுமே ஒரு மீனுக்கு இறையாயிரும். எதுவுமே அப்படியே சுழற்சி முறையில் ஏதாவது ஒரு இறையாகிட்டே இருக்கும். ஒன்று நமக்காக இருக்கும், இல்லை வேறு மீனுக்காக இருக்கும், இல்லை பூனைக்காக இருக்கும், இல்லைன்னா நாய்க்காக கூட இருக்கலாம். அதனால் எதுவுமே வேஸ்ட்டு கழிவு கிடையாது. சரிங்களா? அடுத்து இன்னொரு வீசி பார்ப்போம் என்ன மாட்டுது அப்படிங்கிற பார்த்துருவோம். அந்த பக்கம் 2 தடவை போட்டோம், மீனே கிடையாது. இந்த பக்கம் போட போகிறோம். மழை நின்றுட்டு நின்பா. என்னதான் நடக்குது? மீன் கிடக்கு, அதான் வருது. குச்சி மாட்டிருக்குன்னு நினைக்கிறதால எரிச்சு ஓடுதே. மீன் நிறைய கிடக்கு. மீன் கிடக்கு. சார் நல்லா விரிஞ்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். குச்சி பிடிச்சிருது, நமக்கு தெரியாம குச்சி கிடக்கு. என்ன எதுவும் திமிங்கலாம் கிடக்கா? செப்லியா? அஜிஜோ சார் அவனுக்கு நல்ல நேரம். இந்த பக்கம் தான் மீன். நல்ல சைஸ் ஒழுங்க வலை விரியல. நீங்க பாத்தீங்க முதல் ரவுண்ட் எப்படி விரிச்சேன். இந்த ஒரு 2 தடவை போட்டோம் அப்படின்னா அந்த ஒரு குச்சா நிற்கும். இருக்கும் வெள்ளம் வருது பார்த்தீங்களா, வெள்ளத்தில் சின்ன சின்ன குச்சி, கம்பு குச்சி அப்படின்னு நிறைய அடிச்சு வரும். நூல் வளங்கிறனால அந்த குச்சி மாட்டினா விரியாது. அதுதான் இதில் ஒரு பெரிய பிரச்சனையும். குச்சின்னு சொல்கிறானே அப்படின்னு நினைப்பீங்க. தான் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி குச்சிகள்லாம் பிச்சு வரும். இது அப்படியே சொருவி நின்றுக்கிடும், விரிய விடாது வலைய. நிறைய குச்சிகள் வரும். நல்லா போன உடனே பொரிச்சிடணும்.
சைஸை பாருங்க, அப்போலாம் குறுங்க தான் வந்திருக்கான் அந்த ரவுண்டு. போன ரவுண்டாவது பாறை வேறெல்லாம் வந்துச்சு. இந்த ரவுண்டு வெறும் குறுங்க, ஒன்லி குறுங்க. சரி செப்பலி தப்பிச்சிட்டானே. ஒரு செப்பலி மிஸ் ஆகிட்டுன்பா. ஒரு 1/4 கிலோ சைஸ் இருக்கும், ஒரு 250 கிராம் 300 கிராமுக்குள்ளே இருக்கும். இழுக்கும்போது வெளியே போயிட்டு கரெக்டாக. சரி, போனதை பற்றி பேசக்கூடாது. அடுத்து ஏதாவது திரும்பி தான் பார்ப்போம். சூப்பர் வீஜி. துடிப்பு இருக்கா? பார்ப்போம். சமக்கமாக கிடப்பான். தாரட்டும், நல்லா தாரட்டும். தாரன் அங்கே போயிடும். ஆமாம், ஓடிக்கிட்டு செத்தப்பம் மாதிரி வருது. ஆமாம் ஆமாம், அடி இருக்கா? உடனே போட்டோம்ல. ஆமாம், உடனே போட விடாது. ஒரு 20 நிமிஷம் உடனே போட்டோம், மீனே இல்லை. ஒரே ஒரு மீன் தான் வந்துருக்கு பாருங்க. ஷா, உடனே போட்டோம்னா வீச்சோலையில் மீனே பிடிக்க முடியாது. இதுதான் இதில் உள்ள நிஜம். இப்போ போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, உடனே காசு பண்ணோம். ஒரே ஒரு மீன் தான் வந்திருக்கு. அதுக்கு தான் வீச்சோலை போடும்போது கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் கழிச்சு போடுங்க அப்படின்னு சொல்கிற காரணம் இதுதான். இது வந்து ஒரு கல் போடுற மாதிரி தான். மீன் கூட்டம் அடிக்கிறதுல நீங்கள் ஒரு கல்லை கொண்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? களைஞ்சிரும். அது திருப்பி ஒன்று சேர்ற கொஞ்சம் நேரம் ஆகும். அதே கதை தான் இதுவும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டால் தான் தெரியும். என்னென்னு பார்ப்போம். முரடா? ஆமாம், ஒத்துட்டு கிழிச்சு போயிட்டானா உள்ள கணக்காக இருக்குது. அச்சோ, தண்ணி வேற மங்களா இருக்க. கிடக்கான் கிடக்கான். என்னதுல? ஏ இருக்குதுல ஒரே என்னதுண்ணே? அன்பா அந்த ரவுண்டு இங்கிட்டு போட்டோம். வாழை மீன் இருக்கு பாருங்க. நாடு சரி சைஸை என்னமோ டொம்முன்னு கொடுக்கன்னு பார்த்தா சரியான சைஸ். தூக்கு 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 தூக்கு. பாலை மீன். நானும் முட்டுக்கு பெருசா ஏதோ ஒரு கொடுவாடு வச்சுக்கிட்டு போல அப்படின்னு பார்த்தேன். இல்லை டான்சிங் ரோஸ் டான்ஸ் பயங்கரமாக இருக்கா. இல்லை ஒரு இடத்துல நில்லு. டேய் நில்றா. டே தம்பி தூக்குடா சப்ஸ்கிரைபர் தூக்குடா. இல்லை ஒன்று குத்து. இதில் முள்ளு கிடையாது. ஐயா தூக்கு சும்மா தூக்கு. 2 கையை வச்சு யூஸ் பண்ணு. தம்பி குத்து. சப்ஸ்கிரைபர் தம்பிகள். சூப்பர். இதான் பாலை மீன். அப்படி ஸ்டெடியா அப்படி. செம. சரி செம. பேச தெரியுது. இல்லை எல்லாம் பதறத்தானே செய்றாங்க வீடியோவில் வந்தா. சூப்பர் தம்பி. தம்பி நாங்கள் மிஸ் பண்ணதை தூக்கிட்டாப்புல. எங்கே போய் கிடந்துருக்கு பாருங்க. செம. சுத்தமானது இல்லை இருக்குது. அழகா இருக்குல்லண்ணா. வீட்டில் போட்டு வளர்த்தா சூப்பராக இருக்கும். அப்பா மீன் மாதிரி. சரி செம. இந்த பாருங்க நண்பா, இன்னைக்கு வீச்சோல போட்டதில் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்க. இது ஃபுல்லாக நம்ம வீட்டுக்கு பாறை, மணலை, குறுங்க, பாலை. இது நல்லா அடிக்கிறத காட்ட முடியல. நல்லா வலையில் முட்டி பாஞ்சுது, கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு. ரகரகமாக பட்டிருக்கானா இன்னைக்கு. இப்போ மீன் அவ்வளோ விசேஷம் படலை. இந்த பை நிறைய அள்ளி வச்சுருக்கோம் பாருங்க. இது தட்டிட்டு காட்ட முடியாது, குளிர் ஆட்டிட்டு. அதனால் வீட்டுக்கு கிளம்புறோம். இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்பு நம்மள. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்டது, வீச்சோட சம்மந்தப்பட்டது நிறைய கான்செப்டில் வீடியோ போட்டுக்கிட்டே வரோம். அதே போய் பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். பாய்.